வணக்கம். வணக்கம் இல்லை, வணக்கம். வணக்கம்னாலும் வச்சுக்கிடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அது வணக்கம், ரெண்டும் பிரச்சனை. வணக்கம். நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாடாதீங்க, சந்தோஷம் இருங்க. இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன செய்யாலும் தன்மை இருக்கட்டும். அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். கோயில் மணி ஓசை தன்னை செய்ததாரு, அது என்ன பேரோ? பாட்டு பாடும் கூட்டத்தாரோ. முழு பாட்டுக்கு போகல, முழு பாட்டு நான் கற்றுக்கிட்ட போல, முழுசா பாட்டு படிக்க போறான்னு எதிர்பார்ப்பேன். அதனால முழு பாட்டு படிக்க வரல. கோயில் மணி, கோயில் மணி ஓசு என்னமோ சொல்ல வரான், என்ன சொல்ல வரான். அன்பு அன்புங்க. ஆனா என்னப்பா சொல்ல வரேன் சொல்லு. நேற்று ஒன்று சொல்லுவேன், இன்னைக்கு ஒன்று சொல்லுவேன். அதுதான் என்கிட்ட டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ கோயில் மணி ஓசை, கோயிலும் தெரியாது, மணியும் தெரியாது, ஓசையும் தெரியாது. இது கோயில்ல இருக்கு, மணியை தெரியும், ஆட்டவும் தெரியும். ஓசையை கேட்டுட்டான், மணி ஆட்டினா ஓசையை கேட்டுட்டான். ஓசையை கேட்டக்கப்புறம் அன்புக்குள்ள இருக்கடா ஓசை. இந்த ஓசை கேட்காம ஒரு நாள் போயிருவேன். அதுக்கு பேரு நாத சத்தம், அதுக்கு பேரு சங்கு சத்தம். மூணாவது சங்கு கேட்காமலே போயிருவேன். அதான் போகும்போது. அதனால கோயிலை தெரிஞ்சிரு, கோயிலை தெரிஞ்சிரு, மணியை தெரிஞ்சிரு. எந்த மணின்னு பார்த்துக்கோ. இது ஆலய மணி. அதனால மணியை தெரிஞ்சிரு. எந்த மணி பாரு, ஆலய மணி. நீ சும்மா மணின்னு டங்கு டங்கு எங்கேயும் அடிப்பாங்க, அந்த மணியை பார்த்துக்கிட்டு அந்த மணி இல்லை ராஜா, அது இல்லை. இது அன்பு மணி, அன்புக்குள்ளதான் இருக்கு. இது எங்க இருக்கு? அன்புக்குள்ள இருக்கு. அதனால இந்த மணியை தான் ஆட்ட வந்தேன். ஆட்டினு டங்குன்னு சத்தம் கட்டும். வெளியில இல்லை, எல்லாமே உள்ளதான். நீ வெளியே வெளியே அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த மணி இல்லை. அது தத்துவங்கள், அது தத்துவம். நீ ஓசை கேட்காம போயிடாது. அதனால கோயிலை பார்த்தோம்னா பார்த்துரும். எல்லாத்துக்கும் தான், ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஆமா, கோயில் வேற, நீங்க கட்டிக்கிட்டு ஏதாவது ஏதாவது இதெல்லாம் தத்துவம். இந்த கூட்டத்தில் இருக்குல்ல தத்துவம், ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு வச்சுட்டோம். ஆனா நீங்க அதுலயே இருக்கக்கூடாது, அதை விட்டு வெளியில வரணும். வந்து என்ன தெரியும்? ஆமா, அதனால கோயில் மணி ஓசை இருக்கு. கோயில் மணி ஓசையை கேட்குது. கோயில் மணி ஓசை கேட்டவன்ட்ட போய் சரண்டர் ஆயிருங்க, சரணகதி ஆயிருங்க. அவனுக்கு என்ன மாதிரி செய்யுங்க, உங்க பிரச்சனைக்கு தான், எனக்கு இல்லை. அவன் கோயில் மணி ஓசை கேட்டான். உனக்கு கோயிலும் தெரியாது, மணியும் தெரியாது, ஓசையும் தெரியாது. என்ன செய்யலாம்னு நீ பாரு. புரியுதா? இவன் கோயில் மணி ஓசை கேட்டுட்டு தான் பேசுவாங்க. அது அன்புக்குள்ள இருக்கு. அந்த மணி எங்க இருக்கு? அன்புக்குள்ள இருக்கு. அடுத்து குத்து ஊசி. என்ன ஊசி? குத்து குத்து ஊசி, குத்து ஊசி. ஏண்ட குத்து ஊசி இருக்கு, என்ன இருக்கு? குத்து ஊசி இருக்கு. நீங்க இங்க சாக்க குத்து ஊசி நினைச்சிருக்கீங்க. ஐயோ, அந்த குத்து ஊசி இல்ல, இது எல்லாமே வேறதான். பார்ட் 2 இது. இது பேர் என்ன? பார்ட் 2. பார்ட் 2ல அன்பு வேற, உன் அன்பு வேற. நீ உண்மையான அன்புக்கு போறதுக்கு தான் போராடுத. ஓடுது அங்க ஓடுது, சங்கடப்படுது, துன்பப்படுது. இல்ல, உண்மையான அன்பை தேடுதல் தான் வா. அப்ப இங்க என்ன இருக்கு? குத்து ஊசி. அதுவும் அங்கதான் இருக்கு, பார்ட் 2ல இருக்கு, அந்த நாள்ல இருக்கு. அந்த கூசியை எடுத்துட்டான். அந்த குத்தூசிய அந்த குத்தூசிய அந்த குத்தூசிய குத்தணும். நீங்க தப்பாவே எடுத்து நமக்கு ஒண்ணு தெரியும், நம்ம வந்து அப்படி இல்லை. அப்போ அந்த குத்தூசியை வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்க ஓட்டையை ஃபுல்லா சாக்கு. நீங்க ஒரு சாக்கு, சாக்குல ஓட்டை ஆயிட்டு, சாக்குல ஓட்டை ஆயிட்டு. இவன்ட்ட தான் அந்த குத்தூசி இருக்கு. அந்த ஓட்டையை அடிக்கக்கூடிய குத்தூசி இவன்ட்ட இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நைஸா தச்சு நல்லா அடைச்சிடும். நல்லா அடைச்சிட்டு இவ்வளவு நாள் அங்க போராடிட்டு இருக்கா. குத்தூசி இவன்லாம் வச்சிருக்கான், நீ வெளியில போய் குத்தூசியா தேடிக்கிட்டு இருக்க. அந்த குத்து ஊசிக்கும் அவங்களுக்கும் அவ்வளவுதான். யாருக்கு? உங்களுக்கு எல்லாம் ஏதாவது வந்துட்டா குத்துதாங்கல்ல, அது செல்லாத குத்தூசி. உங்ககிட்ட இருக்க ஊசி மோசம்,
அதனால அந்த ஊசியெல்லாம் இங்கே ஒன்றும் செய்யாது, உங்களையும் ஒன்றும் செய்யாது. அதனால இந்த குத்தூசி வேற. அதனால ஓட்டை பெருசாயிட்டுனாலும் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைப்போம். அது உடைக்கிறதுக்கு முன்னால கொடுத்துருவோம். ரொம்ப சாக்கு பிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சாக்கு ரொம்ப பிஞ்சிட்டுனா தைக்க முடியாது, போட்டு விட்டுருவான், விட்டுரு போட்டும் அடுத்து வா அடுத்து வா. அதுக்கு இங்க மரணமும் இருக்கு, சமாதி இருக்கு. அங்க வேற ஏதாவது இங்க குத்துவான், அங்க எல்லாம் அடி அடின்னு தெளிவா அடிச்சான் தமிழ்ல. என்ன பாட்டு வரினாலும் சரி. ஆமா, மணி ஓசை. அங்க மணி ஓசை தெரியாது, தெரியாதவன் தான் நம்மளை பார்த்து தெரியாதுன்னு சொல்லுவான். தெரியாதுன்னு சொல்ல வந்தான், இங்க பார்த்து சொல்ல வரான். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எனக்கு எல்லா ஒண்ணு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் சொந்தம், நீங்களும் சொந்தமா இருக்குன்னு சொல்ல வரேன். அப்ப கோயில் மணி ஓசை கேட்டாதான், கோயில் மணி ஓசை கேட்டாதான் என்ன செய்யலாம், போகும்போது டிண்டு 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 சமாதி சாடி பாடி கொண்டாடி போகலாம். இல்லைன்னா குத்து வாங்காம திரும்பி வந்து குத்து வாங்கணும், குத்தூசித்த குத்தூசித்த மறுபடியும் தேடணும். குத்தூசி இப்போ இருக்கும்போதே உடைக்கிறதுக்கு முன்னாடியே குத்தூசியை பார்த்துரு, கோயில் மணி ஓசையை கேட்டுரு. என்றும் பண்புடன் நானே.